ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரே வீடியோவில் 5 டிசைன் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கட்டிங்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீழே தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.25, ஆம்கோல் பார்த்திங்கன்னா 5.25, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 9.5 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. இது போல் நம்ம வந்து பாக்ஸ் வந்து போட்டுக்கலாம். கரெக்டாக கட்டிங் மட்டும் பாருங்கள். நம்ம வந்து ஈஸியான முறையில் கட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரவுண்டு நெக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ ரவுண்டு நெக்கை அழகாக நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அப்படியே நம்ம வந்து இந்த சைடு மாற்றி வந்து மடிச்சுக்கலாம். இது போல் பாருங்கள், அப்படியே இந்த சைடு மாற்றி மடிச்சுட்டு கரெக்ட் அளவாக வச்சுட்டு பாருங்கள். அந்த இடத்த கழுத்து சைடு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். இப்போ விரிச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அப்படியே அந்த சைடு விழுந்திருக்கும். அந்த லைனை அப்படியே டார்க்காக நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் சைடு நெக் டிசைன் தான் போட போகிறோம். கரெக்டாக கட்டிங் மட்டும் கவனமாக பாருங்கள். நான் எப்படி போடுறேனோ அதே மாதிரி மெத்தடில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போல் பாருங்கள், வளைச்சி அப்படியே நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். எப்போதுமே ரவுண்டு போட்டுட்டு இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த லைனை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இப்போ நான் எந்த மாதிரி மெத்தடில் கட் பண்ணுறேனோ அதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து துணி வந்து மாறவே மாறாது. தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிசைன் குழப்பமே இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். இப்போ அந்த சைடு பாருங்கள், அந்த ரவுண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம கட் பண்ணிட்டோம். ரைட் சைடு இருக்கிறத பாருங்கள், நம்ம வந்து 6ன்னு போட்டுக்கலாம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மாறாது. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரைட்டு, அந்த சைடு லெஃப்ட்டுன்னு சொல்லி நம்ம வந்து இன்சியல் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இதை பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ரைட் சைடு உள்ளது மட்டும் பாருங்கள், கீழே வந்து ஒரு 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கூடுதலாக நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு அந்த தெர்மாக்கோல் ஃபால்ஸை எப்படி வந்து நம்ம சுற்றுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் தெர்மாக்கோல் ஃபால்ஸுக்கு பதிலாக இந்த பீட்ஸ் தான் எடுத்திருக்கேன். இது வந்து பீட்ஸ் பஞ்சிங் மிஷினுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பீடு தான் எடுத்திருக்கேன். எப்போதுமே நான் வந்து இதை யூஸ் பண்ணி தான் நான் வந்து தைப்பேன் பாருங்கள். இதோட ஸ்கொயர் ஷேப் பார்த்திங்கன்னா 2 இன்ச்சு நீளமும் 2 இன்ச்சு அகலத்தில் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த துணியோட சென்ட்ரு பகுதியில் ஒரு பீடை வச்சுட்டு நல்லா டைட்டாக சுருக்கமே இல்லாமல் இது போல் சுற்றி எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி சுற்றுறனேன்னு பாருங்கள். அந்த மேல் பகுதியில் அப்படியே டைட்டாக வலுவலுன்னு இருக்கணும். அங்கனங்கன்னா துணிகளோட சுருக்கம் வந்து தெரியக்கூடாது. டைட்டாக 4-5 முறை டைட்டாக சுற்றி விட்டுட்டு டபுள் நாட் வந்து போட்டுக்கணும். துணிக்கு என்ன கலர் துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், எக்ஸ்ட்ரா ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு இது போல் எக்ஸ்ட்ரா பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணி தான் நம்ம 5 டிசைனுமே நம்ம வந்து தைக்க போகிறோம். அப்படியே அந்த கழுத்தை ஒட்டவே அந்த பிசுறு நூலெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ பாருங்கள், இதை பயன்படுத்தி எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடு உள்ளதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம தைச்சிக்கலாம். கழுத்து சைடை 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம வந்து நெக்கோட ஷேப் வந்து எந்த மாதிரி இருக்கோ கரெக்டாக 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேல் பக்கம் தான் லைனிங் வச்சுக்கணும், அடியில் வந்து நல்ல பக்கமாக வச்சுக்கணும். நல்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மெயின் கிளாத்து, அடியில் வந்து மெயின் கிளாத்தும் மேலே வந்து லைனிங் கிளாத்து வச்சு தைச்சோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து மாறாது. இல்லை நீங்கள் வந்து மாற்றி அடியில் லைனிங் கிளாத்தையும் மேலே வந்து
மெயின் கிளாத்தையும் வச்சு நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா இந்த சைடு டிசைன் அந்த சைடு மாற்றி வந்துடும். அதனால் மேலே லைனிங் கிளாத்தும் அடியில் வந்து மெயின் கிளாத்தும் வச்சு தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வெட்டும் போது எந்த மாதிரி இருந்துச்சோ அதே டிசைன் தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இதை இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக ஒட்டிலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது துணி என்ன கலர் இருக்கோ அதுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம படிமான தையல் போட்டுட்டோம். இந்த பகுதியை பாருங்கள், கீழே வந்து பட்டி மடித்து தைச்சிட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அதை தைச்சிட்டோம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்த சைடு பாருங்கள், அந்த ரைட் சைடு இருக்கக்கூடியதை கழுத்து பகுதியில் மட்டும் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், கழுத்து பகுதியில் ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவுட்லைன் ஃபுல்லாக பாருங்கள், எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக கழுத்து பகுதியில் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக நம்ம வந்து பிசுறு பகுதியையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கமாக ஒட்டிலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். தையல் வந்து பொடி தையலாக அழகாக இருக்கணும், அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ கழுத்து சைடு நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். பைப்பிங் தைக்கும் பொழுது மேலே வந்து கெட்ட பக்கமாக வச்சுக்கணும், அடியில் நல்ல பக்கமாக வச்சுக்கணும். அடியில் தான் நம்ம கழுத்து பீஸை வச்சுட்டு இது போல் பாருங்கள், முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். த்ரெட் பைப்பிங் கொடுத்து தைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம். இருந்தாலுமே த்ரெட் பைப்பிங் கொடுத்து எப்படி தைக்கிறதுன்னு நான் அடுத்தடுத்த வீடியோக்களில் அப்லோடு பண்ணுறேன். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெத்தடில் தைச்சாலுமே நம்மளுக்கு வந்து அப்படியே மெல்லிஸாக அழகாக சூப்பராக தடிமனாகவே இருக்கும். அந்த மெத்தடு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மெத்தட்லேயும் நம்ம தைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கழுத்து பகுதியில் பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சிட்டோம். அதே மாதிரி பாருங்கள், இந்த சைடுமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தைச்சிக்கலாம். லைட்டாக பாருங்கள், பிசுறு பகுதியை இது போல் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி தான் நம்ம வந்து தைக்கணும். பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்கன்னா, நம்ம பாடியோட சைஸ் வந்து எவ்வளவு? இப்போ அதை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக அழகாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம வந்து உருட்டி படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது பள்ளத்திலேயே தையல் விழுகணும், துணி மேலேயும் படக்கூடாது, நம்ம பைப்பிங் மேலேயும் படாமல் ரெண்டுக்கும் நடுவில் பள்ளத்துக்குள்ளேயே போடணும். இந்த பள்ளத்துக்குள்ளே போடக்கூடிய தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாக போட்டுக்கலாம். நூல் வந்து துணி வந்து என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் வந்து எடுத்துக்கணும். அந்த ப்ளவுஸ் கலர் என்ன கலரில் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். எல்லோ கலர் நூல் வந்து எடுக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து பைப்பிங் வந்து தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து தெர்மாகோல் ஃபால்ஸை பயன்படுத்தி தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். கீழே சென்ட்ரு பகுதியில் அதுக்கு முன்னாடி அதோட அளவுகள் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல அளவுகளை வந்து நம்ம வந்து குறிச்சிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஒவ்வொரு பீஸையுமே வச்சு தைக்கும்போது தான் அளவுகள் நம்மளுக்கு சரியாக இருக்கும்.
அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் ஒரு வளைவு கொடுத்துடலாம். இப்போ இந்த மார்க் பண்ண இடத்துல இருந்து தான் நம்ம ஒவ்வொரு பீஸாக வரிசையாக தைக்கணும். இது தைக்கிறதுக்கு நம்ம நண்டுக்கால் வந்து ஒன் சைடு மாட்டிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த தெர்மாக்கோல் ஃபால்ஸ் அப்புறம் வந்து த்ரெட் பைப்பிங் இதுக்கெல்லாம் நான் வந்து இந்த மிஷினை தான் நான் யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா அடிக்கடி கலட்டி மாட்டணும் அப்படின்னா டைம் வந்து வேஸ்ட் ஆகும். நம்மளுக்கு தைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரியே இருக்கும். அதனால நான் இன்னொரு மிஷின் வச்சுருக்கனால இந்த மாதிரி ஐட்டம்லாம் நான் இந்த மிஷினில் தான் தைப்பேன். பாருங்கள், அழகாக பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு நூல் கேப்பில் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு வரிசையாகவே நம்ம வந்து தைச்சிக்கலாம். இந்த டிசைனை நம்ம நெருக்கமாகவும் தைச்சிக்கலாம், கிழக்கவும் தைச்சிக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். ஆனால் ஆரம்பிக்கும் போது எந்த டிஸ்டன்ஸ் விடுறோமோ அதே டிஸ்டன்ஸு தான் முடிகிற வரைக்குமே நம்ம வந்து கேப் வந்து விடணும். இது பாருங்கள், அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் வந்து விழுகணும். பிசுறு பகுதியே பாருங்கள், உள் பக்கமாக நம்ம கெட்ட பக்கமாக உள் பக்கமாக வச்சுட்டு அந்த வெளியில் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதி வரைக்கும் உள்ளே வந்து நல்லா திணிச்சு விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடணும். அந்த கழுத்து பகுதியில் சுற்றி இருக்கக்கூடிய நூல் வந்து வெளியில் தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா உள்ள பிசுறு பகுதி வரைக்கும் உள்ளே அப்படியே கழுத்து பகுதி வரைக்கும் உள்ளே நல்லா கரெக்டாக தள்ளி விட்டுட்டு அந்த அடியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை மேல் பக்கமாக நம்ம விரலை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பீஸுமே நம்மளுக்கு தைக்கும் பொழுது நழுவவே நழுவாது. அந்த ரைட் சைடு பாருங்கள், விரலை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக அந்த பிசுறு பகுதியை பிடிச்சிட்டே நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பகுதியுமே நழுவவே நழுவாது. கரெக்டான அளவில் சேமாகவே நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ 2வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கு எத்தனை தெர்மாக்கோல் பால்ஸை யூஸ் பண்ணி நம்ம நெக்குக்கு டிசைன் வந்து தச்சுருக்கோம், அதோட எண்ணிக்கை எத்தனை? இது போல் பாருங்கள், நம்ம வந்து அழகாக பொறுமையாக தைச்சிக்கலாம். தையல் நீட்டாக இருக்கணும், பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸுமே கரெக்டான இடைவெளி வந்து கரெக்டாக இருக்கணும். ஒன்று அகலமாக ஒன்று ஒடுக்கமாகவும் வரக்கூடாது. ஆரம்பத்தில் இருந்து முடிகிற வரைக்கும் அந்த இடைவெளி வந்து நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக இருக்கணும். இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்திங்கன்னா சுற்றுறதுக்கு மட்டும்தான் டைம் எடுக்கும், தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அதனால தான் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த டிசைன்லாம் தைக்கிறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் தச்சு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும், ரிச்சாக இருக்க மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்ம தையக்கூலியும் கொஞ்சம் கூட தான் வரும். இதோட தையக்கூலி எவ்வளவுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரே அளவாக சேமாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து அந்த சைடில் அந்த கழுத்து பகுதியில் அந்த பிசுறு பகுதி நூல் வந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். அதை வந்து நம்ம சிசரை வச்சு நம்ம கட் பண்ண முடியாது. அதனால் அந்த த்ரெட் கட்டரை வச்சு நம்மளால் ஈஸியாக அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நூல் நுனி பகுதி வரைக்குமே நம்மளால் ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் கண்டிப்பாக த்ரெட் கட்டர் கண்டிப்பாக வேணும். அப்போ தான் நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக இருக்கும். பிசுறு பகுதி அங்கனங்கன நீட்டிக்கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி முக்கியமான டூல்ஸ் எல்லாம் பக்கத்துலேயே வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ கரெக்டாக பாருங்கள், இந்த பகுதியும் ரைட் சைடு இருக்கக்கூடிய பகுதியும் லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய பகுதியும் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இது ரெண்டையுமே நம்ம வந்து இணைச்சிடலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா நார்மலாக தைக்கக்கூடிய மிஷினில் வந்து நம்ம தைக்க முடியாது. ஏன்னா அந்த சைடு வந்து நம்ம தெர்மாக்கோல் பீட்ஸை வச்சு நம்ம வச்சுருக்கனால கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தையல் நேராக வராது, நழுவிக்கிட்டே போகும். இதுக்குமே நம்ம வந்து ஒன் சைடு நண்டுக்கால் இருக்கக்கூடிய அந்த இதில் தான் நம்ம வந்து தைக்க முடியும். இதை இப்போ பாருங்கள், அழகாக பொறுமையாக 2 துணியுமே நழுவிடாமல் பொறுமையாக பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். நூல் கண்டிப்பாக ப்ளவுஸ் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் வந்து எப்போதுமே இந்த பீட்ஸை பயன்படுத்தி தான் இந்த மாதிரி டிசைன்லாம் தைப்பி நான் வந்து இந்த பீட்ஸை பயன்படுத்தி தைச்சே எனக்கு வந்து நல்லா பழக்கமாயிடுச்சு. அதனால் இதே தான் நான் யூஸ் பண்ணுவேன். இந்த இது யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு ஒவ்வொரு பீஸுமே ஒரே அளவாக சேமாக அழகாக மெல்லிஸாக தெரியும். குட்டி குட்டியாக நார்மல் சைஸில் இந்த பீட்ஸை பயன்படுத்தி தைச்சோம்னா பாருங்கள் ஒரே அளவாக சேமாக இருக்குது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம்.
அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், நம்ம வந்து லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பாருங்கள், நம்ம பேப்பர் கேன்வாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கழுத்து அகலம் 2.5 இன்ச்சும் உயரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 9.5 இன்ச்சில் இது போல் பாக்ஸ் போட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வி ஷேப் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக வந்து போட்டு பார்த்துக்கலாம், கரெக்டாக வருதா என்னான்னு சொல்லிட்டு ரஃப்பாக போட்டு பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை டார்க்காக போட்டுக்கலாம். அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1 இன்ச்சில் வந்து நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த புள்ளிகளை பூரா நம்ம வந்து லைனாக போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக சிம்பிளாக நீட்டாக இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துட்டு கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு அந்த கழுத்தோட அகலம் மாறாமல் இருக்க 2.5 5 இன்ச்சு வரும். அந்த 5 இன்ச்சை இது போல் மார்க் பண்ணிவிட்டு அந்த கோட்டை ஒட்டியே நம்ம வந்து கேன்வாஸ் பகுதியை தச்சு எடுத்துக்கலாம். அவுட்லைன் பார்த்திங்கன்னா 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், பிசுறு பகுதி தெரியாமல் இருக்கா. அந்த பிசுறு பகுதியை அப்படியே நம்ம கேன்வாஸ் மேலே மடித்து ஓரத்துலேயே அழகாக நம்ம தையல் போடணும். இந்த பகுதி நம்மளுக்கு ப்ளவுஸோட மேல் பக்கம் பேட்ச் ஒர்க்காக வரப்போகுது. அதனால் இந்த தையல் அவுட்லைன் போடக்கூடிய தையல் அழகாக சேமாக ஓரத்துலேயே வரணும். நூல் வந்து கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இதை பாருங்கள், 2ஆக மடிச்சுட்டு அந்த சென்ட்ரு பகுதியை அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த கீழே அந்த மூளை சேஃப் வர்ற இடத்துல ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். இப்போ பாருங்கள், நம்ம 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸ்லேருந்து ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பகுதியை நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் போடும் பொழுது தையல் வந்து அழகாக நேராக இருக்கணும். வளைஞ்சு நெளிஞ்செல்லாம் நம்ம தையல் போடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாகவும் போடணும், நேராகவும் இருக்கணும். தையலோட சைஸ் பார்த்திங்கன்னா பொடி தையலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், கழுத்து சைடு நம்ம வந்து படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அவுட்லைனில் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு தெர்மாக்கோல் ஃபால்ஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஷோல்டர் இணைக்கிறதுக்கு கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு மட்டும் இதுக்கு கேப் விட்டுக்கலாம். 1/2 இன்ச்சு விட்டோம் அப்படின்னா இணைக்க முடியாது. அதனால் 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இப்போ ஒரு பீஸ் தைக்கிறோம் அப்படின்னா அதோட டிஸ்டன்ஸ் வந்து ஒவ்வொரு இன்ச்சு மட்டும் நம்ம டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். இல்லை எனக்கு வந்து நேராக வராது அப்படின்னா நீங்கள் வந்து டேப்பை எடுத்து ஒவ்வொரு இன்ச்சையுமே வரிசையாக நம்ம வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துக்கு நேராகவே நம்ம வந்து அழகாக நீட்டாக தச்சுக்கலாம். பாருங்கள், பொறுமையாக தைக்கணும், நழுவக்கூடாது. அந்த கழுத்து பகுதி பிசுறு வரைக்குமே உள்பக்கமாக நல்லா தள்ளி விட்டுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா பிசுறு பகுதியை நம்ம விரல் பகுதியை வச்சு ஸ்ட்ராங்காக அழுத்தி பிடிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பீஸுமே நழுவாது. கரெக்டாக அந்த மார்க் பண்ண இடத்துல நேராகவே இருக்கும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா நம்ம நெருக்கமாகவும் வச்சுக்கலாம். நெருக்கமாலாம் வச்சோம்னா இந்த எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு நிறையா வேணும். கிழக்க வச்சோம் அப்படின்னா அந்த நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இன்ச்சு டிஸ்டன்ஸில் வச்சு தைச்சோம்னாலே நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம வந்து டபுள் கலரை யூஸ் பண்ணி தைச்சோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். அந்த ஓரத்தில் தைக்கக்கூடிய தையலுமே அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே தான் பொறுமையாக நம்ம வந்து தச்சு வரணும்.
இதோட ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து தனியாகவே ஒரு லென்த்து வீடியோவில் ஒவ்வொரு டிசைனுக்குமே கிளாத் வந்து எவ்வளோ எடுக்கணும், எந்த கிளாத்தை யூஸ் பண்ணணும், இந்த டிசைனுக்கு ப்ரைஸ் எவ்வளோ வாங்கணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 5 டிசைனுக்குமே தனியாக லென்த்து வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோடு பண்ணுறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த டிசைன் யாருக்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும், யாருக்கெல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வி நெக்குக்கு நம்ம எத்தனை தெர்மாக்கோல் ஃபால்ஸு வச்சு தச்சுருக்கோம், கழுத்தோட அவுட்லைன் ஃபுல்லுக்கும் இந்த பீட்ஸோட எண்ணிக்கை எத்தனை? இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக வந்து தச்சு முடிச்சிட்டோம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நூலோட பிசிறு பகுதியை இந்த த்ரெட் கட்டரை வச்சு நம்ம வந்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து அழகாக நீட்டாக இருக்கணும். ஒரு பிசிறு கூட இப்படி நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், கழுத்தகலம் 2.5 இன்ச்சும் பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இது போல் கீழேருந்து ஒரு வளைவு ஷேப் நான் எப்படி ஷேப் போடுறேனோ அதே ஷேப்லேயே நம்ம போட்டுட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக அழகாக இருக்கும். எல்லா விசேஷ நாட்கள்லேயும் போட்டுக்கலாம், சாதாரண நாட்கள்லேயுமே போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம பத்திரமா வச்சுக்கணும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம். சென்ட்ரு பகுதியில் கழுத்து சைடு வர்ற மாதிரியும் சைடில் ஆம்கோல் வர்ற மாதிரியும் இது போல் கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ கழுத்து பகுதியில் பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நம்ம வந்து கழுத்தோட ஷேப் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லையே 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணால் மட்டும்தான் இதோட சேஃப் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே நம்ம அழகாக படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ 4வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்க இந்த நெக்குக்கு கழுத்து அகலம் எவ்வளவு, பின்கழுத்து உயரம் எவ்வளவு, இதோட அவுட்லைன் பாருங்கள் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் நம்ம கட்டிங் மட்டும் கரெக்டாக கவனிச்சுக்கணும். தைக்கிறதுமே கரெக்டாக மாற்றி தச்சிடாமல் கரெக்டாக தச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு குழப்பமே இல்லாமல் ஈஸியாக தச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம தச்சுட்டோம். இப்போ கழுத்து பகுதியில் நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். பைப்பிங் கொடுத்து தைக்கிறதுக்கு நான் எப்போதுமே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க. கெட்ட பக்கத்தை மேல் பக்கமாக வச்சுக்கலாம், நல்ல பக்கத்தை அடியில் வச்சுட்டு இது போல் அடியில் அந்த பீஸ் கொடுத்து அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த மெத்தடும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லி கொடுப்பேன், அதுவும் ஈஸியாக இருக்க மாதிரி தான் சொல்லி தருவேன். கஷ்டமான டிசைனை கண்டிப்பாக சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கே கொஞ்சம் சில பேர் வந்து புரிஞ்சுப்பாங்க, சில பேருக்கு வந்து புரிகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால தான் நான் எப்போதுமே ஈஸியாக கற்றுக்கிற மாதிரி ஈஸியான மெத்தடையே நான் வந்து ஃபாலோ பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக நம்ம வந்து படிமான தையல் அந்த பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து உருட்டி தைக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வந்து உருட்டி தைச்சிட்டோம். அதே மாதிரி 2 சைடுமே நம்ம வந்து தையல் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் நம்ம பார்டரை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். பாருங்கள், 2 பீஸை இது போல் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ளேயும் நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே கெட்ட பக்கம் அந்த மெரூன் கலர் கிளாத்து தெரியாத அளவுக்கு இது போல் இணைச்சி நல்ல பக்கமாக ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ கேன்வாஸ் பகுதியை 2ஆக மடித்து நம்ம பத்திரமாக வச்சுருக்கக்கூடிய பகுதியை எடுத்து கரெக்டாக நம்ம மேலேயும் கீழேயும் கரெக்டாக குறிச்சிட்டு சைடில் இணைக்கிற இடத்துல மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை லைனிங் கிளாத்தில் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். எப்போதுமே கேன்வாஸ் பகுதியை ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் அவுட்லைன் ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் தான் மெயின் கிளாத்தில் தைக்கவே ஆரம்பிக்கணும். இந்த ஒரு மெத்தடை மட்டும் நீங்கள் கவனமாக நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த டிசைனாக இருந்தாலுமே தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட அவுட்லைன் பாருங்கள், அந்த 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பார்டரோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் வச்சுக்கலாம். பாருங்கள், மேல் பக்கம் மட்டும் பாருங்கள் அழகாக அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டுக்கலாம். மேல் பக்கம் மட்டும் இது போல் நேராக தையல் போட்டுட்டு அப்படியே பாருங்கள் நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு இன்னொரு படிமான தையல் நல்ல பக்கமாக போட்டுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், கெட்ட பக்கமாக திருப்பி அவுட்லைன் ஃபுல்லாக 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ சைடில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா பீஸரையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது மேலே பாருங்கள் நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். அப்படியே பிளெயினாக விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு முழுக்குன்னு இருக்கும். நம்ம அவுட்லைன் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கனால இதோட சென்ட்ரு பகுதியிலையுமே பைப்பிங் கொடுத்து தைச்சா நம்மளுக்கு எல்லாமே சேமாக இருக்கும். இதை இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக திருப்பி இது போல் உருட்டி நம்ம தையல் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்க, நம்ம வந்து அந்த கழுத்து பகுதியை இதோட சென்ட்ரு பகுதியில் இணைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கழுத்து பகுதியில் பாருங்க, நம்ம வந்து அந்த தெர்மாக்கோல் ஃபால்ஸை பயன்படுத்தி நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம் அந்த ஷோல்டர் இணைக்கிறதுக்கு. இது பாருங்க, நம்ம நெருக்கமாக ஃபஸ்ட்டு ஒரு 3 பீஸ் நெருக்கமாகவே தச்சுக்கணும் பாருங்க. அந்த பிசுறு பகுதியை உள்பக்கமாக நம்ம விரல் பகுதியை வச்சு தள்ளும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால இந்த ஸ்க்ரூ டிரைவரை பக்கத்துலேயே வச்சுக்கிறது நல்லது. இந்த ஸ்க்ரூ டிரைவரை யூஸ் பண்ணி நம்ம பிசுறு பகுதியை உள்பக்கமாக தள்ளுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து 3 பீஸ் நெருக்கமாக தைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறமா ஒரு 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுக்கலாம். அந்த 2 இன்ச்சு வரக்கூடிய இடத்துல நம்ம சாக் பீஸை எடுத்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துலருந்து திருப்பியும் ஒரு 3 பீஸ் வரிசையாக நெருக்கமாக தைச்சிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரை வச்சு ஒரு சில நெக்குக்கெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸை பயன்படுத்தி தைச்சோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாக தைக்க முடியும். கண்டிப்பாக டிசைன் ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பக்கத்தில் வச்சுட்டு தைச்சாதான் நம்மளால் ஃபாஸ்ட்டாக தைக்க முடியும். ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும். இது போல் பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக போட்டுக்கலாம். அந்த 3 பீஸ் தைச்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் அந்த 2 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு திருப்பி 3 பீஸ் இது போல் நம்ம வரிசையாக ரெடி பண்ணி தைச்சிக்கலாம். இப்போ 5வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஒன் சைடு நெக்குக்கு மட்டும் 3 பீஸ் அப்படின்னா மொத்தம் எத்தனை பீஸ் வந்து நம்ம தைச்சிருக்கோம். ஒன் சைடு நெக்குக்கு மட்டும் 2 சைடு நெக்கையுமே சேர்க்காம ஒன் சைடு நெக்குக்கு மட்டும் 3 பீஸ் அப்படின்னா மேலே ஷோல்டர்லேருந்து கீழே இடுப்பு வரைக்கும் ஒன் சைடுக்கு மட்டும் எத்தனை பீஸ், அதோட எண்ணிக்கை எவ்வளவு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து டெய்லியுமே நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் இன்னும் அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து செக் பண்ணலை. கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணுறேன். நம்மளுக்கு டைம் மார்ச் 15 வரைக்கும் இருக்குது. இப்போ வந்து ஒரு 10 பேர் வந்து ரெகுலராகவே அனுப்பிச்சி விட்டுக்கிட்டே இருக்காங்க. இதே ஆர்வம் நம்ம கடைசி நெக்கு முடிக்கிற வரைக்கும் இதே ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிசைனை வந்து உங்களுக்கு கற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த டிசைனுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சரை நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பரிசு பொருட்கள் கிடைச்ச மாதிரியும் இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே ஒட்டை வரைக்கும் தைக்காமல் கீழே 2 இன்ச்சு கேப் வந்து நம்ம விட்டுறலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இது போல் 2 சைடுமே நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து இணைக்கும் பொழுது மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு விட்டுட்டு நம்மளுக்கு நெக்கோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 9.5 இன்ச்சு. இந்த இடத்துல அந்த பால்ஸுக்கு இருக்கக்கூடிய கேப் பார்த்திங்கன்னா 3/4 இன்ச்சு, கீழே 1/2 இன்ச்சு நம்ம வந்து இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இது போல் பாருங்கள், கரெக்டாக வந்து இணைக்கணும். இணைக்கும் பொழுதுமே அந்த ஒன் சைடு நண்டுக்காலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இணைக்க முடியும். இது போல் பாருங்கள், இணைக்கும் பொழுது அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பொறுமையாக தைக்கணும். ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போது ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டி தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் மட்டும் போட்டிங்க அப்படின்னா அப்படியே பிரிஞ்சிடும். நல்லா கெட்டி தையல் வந்து ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும் போதும் போட்டுக்கலாம். அதே மாதிரி இணைக்கும் போது ஒரு தையல் போட்டாலே போதும், 2 தையல்லாம் போட தேவையில்லை. ஏன்னா நம்ம தையல் வந்து பொடி தையலாக தானே போட்டிருக்கோம். அதனால் கண்டிப்பாக பிரிகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த சைடு இணைச்ச மாதிரியே இந்த சைடுமே நம்ம வந்து கரெக்டாக வச்சு இணைச்சிக்கலாம் பாருங்கள்.
இந்த டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருக்கும். நம்ம தச்சு போட்டோம் அப்படின்னா பயங்கர சூப்பரான ஒரு லுக் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ரொம்ப அழகாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தச்சுக்கலாம். இந்த பைப்பிங்க்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும். நேர் பீஸு கண்டிப்பாக வெட்டவே கூடாது. எல்லாமே கிராஸ் பீஸில் தான் தைக்கணும். இதை இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் தடிமனாகவே தான் உருட்டி தைக்கிறேன். ஏன்னா இது இடுப்பு சைடுங்கிறனால கொஞ்சம் பட்டையாகவே தான் உருட்டி தைக்கிறேன். பாருங்கள், கழுத்து சைடு மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அழகாக மெல்லிஸாக நீட்டாக இருக்கணும். கீழே இடுப்பு சைடு மட்டும் ஓரளவுக்கு நம்ம லைட்டாக கொஞ்சம் பெரிய சைஸாக நம்ம வந்து உருட்டி தைச்சிக்கலாம். இது கீழே இடுப்பு சைடு நம்ம பைப்பிங் தைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து டாட் பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து பைப்பிங் தைக்கணும். இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வலுவலுன்னு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த டிசைனாக இருந்தாலுமே தைச்சதுக்கப்புறம் இது போல் அயன் பண்ணாதான் எந்த சுருக்கமே நம்மளுக்கு இருக்காது. இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்குமே பாருங்கள், கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, உயரம் 10 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கலாம். இதுக்கு இந்த மாதிரி பாருங்கள், ஒரு வி ஷேப் மாதிரி தான் போட்டிருக்கேன். பாருங்கள், வி ஷேப்பில் வளைவு மட்டும் நேராக போடாமல் கொஞ்சம் வளைச்சி திலகம் ஷேப் மாதிரி கொஞ்சம் வளைவாக நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது லைனிங் கிளாத்தில் பாருங்கள், 2 சைடுமே இதோட அச்சை வந்து அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இந்த சைடு 1 சைடு கட்டிங் தான் போட போகிறோம். பாருங்கள், இந்த சைடு நல்லா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கீழே வந்து நேராக லைன் போட்டுக்கணும். இதோட நீளம் பார்த்திங்கன்னா 4.5 இன்ச்சு. இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதையுமே பாருங்கள், நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக இந்த சைடு ரைட் சைடும் இது லெஃப்ட் சைடுன்னு சொல்லி நம்ம வந்து இன்சியல் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன்லாம் கட்டிங் மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். கட்டிங் மெத்தடை மட்டும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா டிசைனுமே ஈஸியாக இருக்கும். இதுக்கு பாருங்கள், அது அப்படியே நம்ம வந்து மெயின் கிளாத்தில் வெட்டிய லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தை வச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் புரிஞ்சு பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். இப்போ இந்த பகுதியை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ரைட் சைடு இருக்கக்கூடிய அந்த லைனிங் கிளாத்துக்கு பதிலாக இன்னொரு லைனிங் கிளாத் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா சென்ட்ரு பகுதியில் எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிக்க போகிறோம். பாருங்கள், கீழே மட்டும் 1/2 இன்ச்சு கூடுதலாக குறிச்சிட்டு மேலே பூரா நம்ம அதே அளவையே மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த பகுதி இணைக்கிற இடம்ங்கிறனால 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு கூடுதலாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் நம்மளுக்கு தேவைப்படாது, அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். கீழே வெட்டின லைனிங் கிளாத் தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதை அடையாளப்படுத்துறதுக்காக ரைட் சைடுன்னு சொல்லி நம்ம இன்சியல் போட்டுக்கலாம். இதை இப்போ பார்த்தீங்கன்னா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மெயின் கிளாத்தில் வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு லைனிங் கிளாத் எவ்வளோ எடுக்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். எப்போதுமே மேலே வந்து லைனிங் கிளாத் வச்சுக்கணும், அடியில் மெயின் கிளாத் வச்சுக்கணும். துணியை மாற்றிடக்கூடாது. இந்த மாதிரி தான் நம்ம தைக்க போகிறோம். கண்டிப்பாக இந்த டிசைனை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், மேல் பக்கம் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்மளோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஓரத்தில் ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம்.
இது அந்த மூலப்பகுதி வர்ற வரைக்கும் போட்டுட்டு அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம பரிமாண தையல் போட முடியாது. இந்த இடம் பாருங்கள், அப்படியே நல்லா ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா ஷார்ப்பாக குத்தி விட்டுட்டிங்கன்னா இதோட ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடச்சிடும். இப்போ இந்த பகுதியே பாருங்கள், இது போல் அழகாக நீட்டாக நல்ல பக்கமாக திருப்பிட்டு நல்ல பக்கமாக திருப்பினதுக்கு அப்புறமா ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இதோட அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த ரைட் சைடு இருக்கக்கூடியதை கழுத்து பகுதியில் மட்டும் பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நேராக தையல் போட்டுக்கலாம். கீழே வரைக்கும் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு குழப்பமாயிரும். அதனால் கீழே பிசுறு அப்படியே விட்டுறலாம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் கீழேருந்து மேலே வரைக்கும் பிசுறு தெரியாமல் எப்படி தைக்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ கழுத்து பகுதியில் மட்டும் நேராக தைச்சி இது படிமான தையல் நம்ம போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லித்தர்றேன். இந்த மாதிரி டிசைன்லாம் கட்டிங் மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால் தைக்க முடியும். எவ்வளோ பெரிய கஷ்டமான டிசைனாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டிங் முறையை மட்டும் நீங்கள் ஈஸியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு பாருங்கள், நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். பைப்பிங்க்கு எப்போதுமே நான் பயன்படுத்தி தைக்கிற மாதிரியே நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். எந்த ஒரு டிசைன் தைச்சாலுமே கண்டிப்பாக ஃபைனலாக ஒரு டைம் அயர்ன் பண்ணிடுங்க. அப்போ தான் சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இன்னும் அந்த டிசைன் வந்து பயங்கர லுக்காக சூப்பரான ஃபினிஷிங்கில் நம்மளுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக அயர்ன் பாக்ஸ் இல்லை அப்படின்னா இனிமேல் நீங்கள் ப்ளவுஸ் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை டிசைன் ப்ளவுஸ் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம டெய்லரிங் தொழில் பண்ணுறவங்களுக்கு அயர்ன் பாக்ஸு கண்டிப்பாக வேணும். அதுவுமே பிராண்டடாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும். இப்போ பாருங்கள், நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடுமே பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம். கீழே இருந்து அந்த கழுத்து பகுதி வரைக்கும் நம்ம வந்து அழகாக பொறுமையாக தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் தச்சு முடிச்சிட்டோம். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து தெர்மாக்கோல் ஃபால்ஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். கீழே பாருங்கள், 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு தான், கீழே ஒட்டியே நம்ம ஸ்டார்ட் பண்ணாமல் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம வந்து நெருக்கமாக வைக்க போகிறோம். கேப்பே விடாமல் நெருக்கமாக தைக்க போகிறோம். பாருங்கள், நெருக்கமாக தைச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக தைக்க முடியும். என்ன நம்மளுக்கு வந்து சுத்தம் பொழுது அதிக டைம் எடுக்கும், நிறையா பீஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இந்த மாதிரி குட்டி குட்டி டிசைனுக்கெல்லாம் நெருக்கமாக வச்சுக்கலாம். நல்லா ஹெவி டிசைன், நல்லா பெரிய டிசைனுக்கெல்லாம் நிறையா பீஸ் வைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் கேப்பிட்டு நம்ம வந்து தச்சுக்கலாம். பெரிய டிசைனுக்கு கிழக்க தச்சுக்கலாம், குட்டி டிசைனுக்கு நெருக்கமாக தச்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்க டிசைனுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் மெத்தடை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதை மாற்றிடாமல் கரெக்டாக தச்சுக்கணும், அவ்வளோதான். அப்புறம் மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து அழகாக நீட்டாக இணைச்சிக்கலாம். இது பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து இணைச்சிக்கணும். இப்போ 7வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலர் ப்ளவுஸுக்கு ப்ளூ கலர் பைப்பிங் கொடுத்து தச்சுருக்கோம். இதுக்கு இந்த தெர்மாகோல் ஃபால்ஸோட எண்ணிக்கை எவ்வளவு? உள்பக்கம் பிசுறு பகுதி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு உள்பக்கத்தில் பிசுறு பகுதி இருக்கணும். கரெக்டாக சென்ட்ரு பண்ணி இது போல் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நம்ம வந்து இணைச்சி தைக்கணும் பாருங்கள். இணைக்கும் பொழுது ப்ளவுஸோட கலர் என்ன கலரோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுக்கக்கூடாது. கரெக்டாக பொறுமையாகவே இணைக்கணும் பாருங்கள். இணைக்கும் பொழுது 2 துணியுமே அழகாக நேராக இருக்கணும். கொஞ்சம் கூட அந்த கழுத்து பகுதி ஒடுக்கமாகவோ அகலமாகவோ போகக்கூடாது. பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கணும் பாருங்கள். தையல் பகுதி வெளியில் தெரியவே கூடாது. ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது ஸ்ட்ராங்காக நல்லா கெட்டி தையல் வந்து நல்லா போட்டுக்கலாம். ஒரு தையலே நம்மளுக்கு வந்து போதும். 2 தையல் 3 தையலாம் போட தேவையில்லை. ஒரு தையல் போட்டாலே போதும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நூல் பிசுறு எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த டிசைன் பார்க்கலாம். அடுத்த டிசைனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் தான் ஒரு திலகம் ஷேப் மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். வி ஷேப் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல வந்து கோடு மாதிரி வராமல் கொஞ்சம் வளைவு கொடுத்து திலகம் ஷேப் மெத்தடு படி நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ கழுத்துக்கு கீழே 2 இன்ச்சில் கரெக்டாக 1.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு கீழே அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சில் இது பண்ணிவிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சு 2.5 இன்ச்சில் இது போல் நேராக வந்து போட்டுக்கலாம். 2.25 இன்ச்சு வர்ற மாதிரி பாருங்கள். இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கீழே வெட்டிய பகுதியை பத்திரமா வச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து மெயின் கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மடிப்பு பகுதியும் கரெக்டாக போட்டுட்டு இது போல் மேலே இருக்க பகுதிக்கு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். கீழே இருக்க பகுதிக்குமே பாருங்கள் இது போல் நம்ம வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து கட் பண்ணணும். சைடுலையும் மேலேயும் மட்டும் ஒரு 3/4 இன்ச்சு கூடுதலாக சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம பாருங்கள், கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியை மட்டும் சென்ட்ரு பகுதியில் இது போல் நேராக கட் பண்ணிக்கலாம். மெயின் கிளாத்தை மட்டும். இது இப்போ பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுட்டு கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் இது போல் நேராக நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய இந்த பிசுறு பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தைக்க போகிற இந்த நெக் டிசைனுமே கொஞ்சம் கட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த 5 டிசைனுமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த 5 டிசைனையுமே நீங்கள் கற்றுக்கிட்டு கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. ரொம்பவே கஸ்டமர் விரும்பி கேட்பாங்க. கட்டிங் மெத்தடு கொஞ்சம் ஈஸியான மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். தைக்கிற மெத்தடுமே ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு முறை வேறு துணியில் வந்து தச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கஸ்டமருக்கு தச்சு கொடுங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன்லாம் கஸ்டமர் விரும்பி போடுவாங்க. கண்டிப்பாக இந்த டிசைனை ஈஸியாக நீங்கள் வந்து கற்றுக்கங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து படிமான தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்கிறதுக்கு முன்னாடியே அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள், எல்லோ கலர் துணியில் தான் பைப்பிங் வந்து தைக்க போகிறோம். நான் எப்போதும் தைக்கிற இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வெளியிலலாம் நம்ம போய் காசு கொடுத்து நம்ம வந்து பழகுனாலும் சரி, இந்த மாதிரி பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. நிறையா பேருக்கு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையினால் நம்மளால் வெளியில் போய் நேரடியாக கற்றுக்க முடியாத சூழ்நிலை எவ்வளவோ இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது. உங்களுக்கு வீட்டில் கிடைக்கக்கூடிய கொஞ்சம் நேரம் டைம் ஒதுக்கி இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்க, தையல் ஆர்வம் இருக்கிறவங்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் ஒரு தொழிலை வந்து கற்றுக்க முடியும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னும் இது மட்டும் கிடையாது டிசைன், இன்னும் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் வந்து இருக்குது. நான் வந்து வரிசையாக அடுத்தடுத்த கட்ட பயிற்சி வகுப்பில் உங்களுக்கு பொறுமையாக நான் சொல்லித்தரேன். மிஸ் பண்ணாமல் மட்டும் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பைப்பிங் கொடுத்து தைச்சிட்டோம். இப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதியில் நம்ம இந்த பீஸை வச்சு தைக்க போகிறோம். ஒவ்வொரு பீஸையுமே வரிசையாக நம்ம வந்து தைச்சிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 1.25 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுறலாம். அடுத்து தைக்கும் பொழுது இந்த சைடில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் கிழக்க வைக்கலை. ஏன்னா இது இருக்க ஹைட்டு வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் ஹைட்டு தானே, அதனால நெருக்கமாக வச்சா தான் நம்மளுக்கு அழகாக இருக்கும். அதே சின்ன டிசைனுக்கெல்லாம் நம்ம நெருக்கமாக வச்சுக்கலாம். பெரிய டிசைனுக்கு கொஞ்சம் கிழக்க வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வேலை ஈஸியாக இருக்கும், அழகாகவும் இருக்கும். அழகாக நீட்டாக நெருக்கமாகவே நம்ம தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அளவுகள் வந்து தேவைப்படாது. கிழக்க வச்சா மட்டும்தான் அளவுகள் நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். கரெக்டாக அந்த கழுத்து சைடு நம்ம நூலை வச்சு சுற்றிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து தையல் போடணும். பாருங்கள், கொஞ்சம் தள்ளி போட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம படிமான தையல் போடும்போது அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நூல் வந்து அப்படியே நம்மளுக்கு அசிங்கமாக தெரியும். இப்போ பாருங்கள், ஒன் சைடு தைச்சிட்டோம். இது மேலே இன்னொரு பீஸை கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு திருப்பி அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே போட்டுக்கலாம். அப்படியே கழுத்தை ஒட்டியே நம்ம தையல் போடணும். பாருங்கள், இப்போ போடக்கூடிய தையல் கூட நம்ம கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து போடணும். போட்டுட்டு அந்த பிசுறு பகுதியை கட் பண்ணிடலாம். பாருங்கள், அந்த எல்லோ கலர் பிசுறு பகுதியை நம்ம வந்து கட் பண்ணிடலாம். இவ்வளோ பிசுறு வந்து நம்மளுக்கு தேவைப்படாது. பிசுறு பகுதியை கட் பண்ணால் தான் நம்மளுக்கு படிமான தையல் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை வந்து நல்ல பக்கமாக திருப்பி அழகாக அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய நூல் வந்து தெரியாமல் நம்ம வந்து அழகாக நீட்டாக படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இந்த படிமான தையல் ஓரத்திலே அழகாக நேராக தைக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக நம்ம தைச்சி முடிச்சிட்டோம்.
இப்போ இந்த இடத்துல நம்ம அடியில் லைனிங் கிளாத்து கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸில் பாருங்கள், அந்த வளைவு ஷேப்லேயே அழகாக நம்ம வந்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 8வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த நெக் டிசைனுக்கு அந்த தெர்மாக்கோல் ஃபால்ஸு எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ அவுட்லைன் ஃபுல்லாக பாருங்கள், நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆரஞ்சு கலர் நெக் டிசைனோட கட்டிங்கில் அந்த கழுத்துக்கு கீழே எத்தனை இன்ச்சு வச்சுருந்தோம், கீழே பார்த்தீங்கன்னா இடுப்பு சைடு மேலே 2.5 இன்ச்சா 3 இன்ச்சா இல்லை 2.25 இன்ச்சா அதோட அளவும் கழுத்துக்கு கீழே எத்தனை இன்ச்சில் டிஸ்டன்ஸ் விட்டுருந்தோம், அதுதான் பார்த்தீங்கன்னா 9வது கொஸ்டின். இப்போ பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். பத்தாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்த 5 நெக் டிசைனுக்குமே பைப்பிங் என்னென்ன கலரில் கொடுத்துருந்தோம். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக தச்சுட்டோம். இந்த இடத்துல நம்ம பைப்பிங் கொடுத்து தச்சுக்கலாம், மேல் பக்கம் மட்டும். அவுட்லைன் பாருங்கள், கீழே வந்து 2 துணியுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குமே நம்ம வந்து அழகாக நீட்டாக பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த 5 நெக் டிசைனுக்கும் துணி எவ்வளவு எடுக்கணும், மெயின் கிளாத் எவ்வளோ எடுக்கணும், லைனிங் கிளாத் எவ்வளோ எடுக்கணும், இந்த டிசைனுக்கு தையக்கூலி எவ்வளவு, எல்லாமே நான் வந்து லென்த்து வீடியோவில் சும்மா ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த செகண்ட்லேயே உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அப்போ தான் சில டிசைனுக்கெல்லாம் கட்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால துணி வந்து நம்மளுக்கு அதிகமாக தேவைப்படும். துணி எவ்வளவுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் கஸ்டமர்கிட்ட இவ்வளோ துணி ஆகும்னு சொல்ல முடியும். அதே அவங்க எடுக்கக்கூடிய அதே அளவுலேயே எடுத்து அந்த நம்ம டிசைன் ப்ளவுஸ்லாம் நம்ம வந்து தைக்க முடியாது. இந்த மாதிரி டிசைனுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த 5 டிசைனுக்கு துணி எவ்வளோ எடுக்கணும், இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஒரே அளவாக சேமாகவே நம்ம வந்து பைப்பிங் தச்சுக்கலாம். இப்போ இந்த பகுதியை பாருங்கள், நம்ம வந்து கீழே வந்து கரெக்டாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம். அடியில் எப்போதுமே பிசுறு பகுதி நம்மளுக்கு 1/2 இன்ச்சு அல்லது 3/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும், அடியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதி. இது போல் பாருங்கள், 2 துணியையுமே சேர்த்து வச்சு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே பள்ளத்துக்குள்ளேயே போடணும். இந்த தையல் போடும் பொழுது நூல் வந்து ப்ளவுஸ் என்ன கலர் துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும். அந்த பைப்பிங்க்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது பாருங்கள். இப்போ நான் தச்சு காமிச்சா அந்த 5 டிசைனுமே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நிறையா பெண்களுக்கு இந்த பதிவெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.